ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. ஒருத்தங்க நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நல்லா போயிட்டு இருக்கிற அந்த லைஃப அதுல ஏதாச்சும் சொதப்பலை உண்டாக்குறதுக்கு அடுத்தவங்க கிட்ட இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் மட்டுமே போதும். கரெக்டா? அவங்க கெட்ட விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு பண்றதை விட அவங்க சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த பேட் கேரக்டர் அதுவே போதுமானது ஒரு நல்ல லைஃப அழிக்கிறதுக்கு. ஆக்சுவலா நம்ம லைஃப்லயும் நம்மளை சுத்தி நிறைய இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் உள்ள அந்த கேரக்டர்ஸ் நம்மளை சுத்தி சுத்தி தான் வந்துட்டு இருக்கு. அவங்க நம்ம எந்த விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நம்மளோட லைஃப்ல, அதாவது நமக்கு மிகப்பெரிய ஆசைகள் இருக்கும், கனவு, லட்சியம், நம்மளோட சந்தோஷம், அதாவது நம்ம ஆசைப்படுற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்காக அவங்க நிறைய வேலைகளை பண்ணுவாங்க. கரெக்டா? சோ இந்த மாதிரி அந்த கெட்ட எண்ணங்கள் உள்ள கேரக்டர், சோ அவங்க எந்த மாதிரி எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. சிலருக்கு கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்கும், ஆனா அவங்க கூடவே நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம். பட் அது என்னென்ன கேரக்டர், இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்கன்னா அது ஒரு பேட் கேரக்டர் அப்படிங்கறத நமக்கு ரொம்ப என்ன பண்ணிக்க தெரியாது, புரிஞ்சுக்க தெரியாது. சோ அதனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்க மறுபடியும் நம்ம கிட்ட அந்த கெட்ட எண்ணத்தை புகுத்தி அதுக்கான வேலைகளை செஞ்சு நம்மள ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. கரெக்டா? சோ இந்த கெட்ட எண்ணம் உள்ள அவங்க கிட்ட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில, அதாவது ஒரு 10 கேரக்டர் பத்தி மட்டும் நான் அவங்க கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணுவேன். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றதா நம்ம சேனலோட நோக்கம். ஃப்ரெண்ட்ஸ், கெட்டவங்க கிட்ட இருக்கிற குணத்துல ஃபர்ஸ்ட் என்ன குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த பொறாமை எண்ணம் இருக்கும். சோ பொறாமை கேரக்டர் இருக்கிறதுனால, அதாவது அவங்க கிட்ட என்ன இருக்கும், இப்போ ஒருத்தவங்க ஒரு சக்சஸ் பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அடுத்தவங்க சக்சஸ் அடைகிறத அவங்களால பார்க்கவே முடியாது, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட அப்படி ஒரு பொறாமை இருக்கும். அவ வெற்றி, அவளோட சந்தோஷம் எப்படியாவது அதை கெடுக்கணும். சோ அப்படிங்கறதுக்காக எப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த டைம்ல நிறைய இழிவா பேசுவாங்க. ஒரு சில விஷயத்துல ரொம்ப இழிவா பேசி அவங்க மனச கஷ்டப்படுத்தி, சோ அந்த மாதிரி நிறைய கெட்ட வேலைகள் செய்வாங்க. இது கெட்ட குணம் இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதுதான். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் சொல்றது. சோ செகண்ட் விஷயத்துல பொய் சொல்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பொய் சொல்றதுன்னா எப்படி? ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி ஒரு வேலை போறாங்க அப்படின்னா இந்த விஷயம் கரெக்ட், இந்த வேலை போனா ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லி நீ இந்த மாதிரி ஒரு வழியில போனா உனக்கு நல்லது கிடையாது. லைக் எக்ஸாம்பிள், அவங்களோட எய்ம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் ஆசை அப்படின்னா, நீ அது மாதிரி எல்லாம் பண்ணாத, அதுல நீ போனா நீ என்ன பண்ணிடுவேன்னா உனக்கு அதுல நிறைய ஃபெயிலியர்ஸ் கிடைக்கும், உன்னால அதை மேனேஜ் பண்ண முடியாது. இந்த மாதிரி சில பொய்யான தகவல்களை உங்ககிட்ட கொடுத்து அவங்க அந்த நம்பிக்கை இருக்கு பாருங்க, கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க. பட் அவங்க கிட்ட அந்த கேரக்டர் இருக்காது. ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஒருத்தங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நீங்க அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க கொடுக்குற அந்த அட்வைஸ் உங்களுக்கு உண்மையிலேயே அது பெஸ்ட் தானா, அவங்க கரெக்டா தான் கொடுக்குறாங்களா, உங்களோட கெட்டதுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணுங்க. ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பொய் சொல்லி அவங்களுக்கு தேவையானதை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கெட்ட என்ன அப்படின்னா பழி வாங்குற எண்ணம் இருக்கும். நம்ம அவங்க கூட சேர்ந்து பழகுற டைம்ல சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சில தப்பு பண்ணிருக்கலாம். நம்ம பண்ண அந்த தவறை என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாரி கேட்போம், எக்ஸ்கியூஸ் கேட்போம். சோ நெக்ஸ்ட் அதை சரி பண்றதுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணிருப்போம். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூட ரொம்ப நல்லவங்க மாதிரியே கொஞ்சம் நம்ம கூடவே டிராவல் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட அந்த நல்ல எண்ணம் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. என்ன சான்ஸ் கிடைக்குது அந்த டைம்ல நம்மள புடிச்சு தள்ளி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்க கிட்ட இருக்கும். சோ அவங்க கிட்ட பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சு, நீங்க கண்டுபிடிச்சிடணும். ஒரு விஷயத்த அவங்க கெட்டதுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மள இந்த மாதிரி நம்ம இதுல போய் விழுந்துட்டோம்னா நம்ம லைஃப் காலி ஆயிடும், அதுக்கு தான் அவங்க பண்றாங்க. சோ நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபோர்த் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. லைக் நம்மள சுத்தி இருக்கிற ஒரு மோசமான கேரக்டர் இதுதான். அதாவது யார் என்ன செஞ்சாலும் அதை விமர்சிக்கிறது. ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 2 விஷயமா பார்க்கலாம். ஒண்ணு நல்லதா பார்க்கலாம், இன்னொன்னு கெட்டதாவும் பார்க்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்கள வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு மெயின் எய்ம் அவங்க கிட்ட இருக்கும். கரெக்டா? சோ அதனால நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் அது கரெக்டாவே இருந்தாலும் அதை அடுத்தவங்க முன்னாடி அதை குறைய மாத்தி அதை கெட்டதா மாத்துறதுக்கான, கெட்டதா அவங்க முன்னாடி காமிச்சுக்கிறதுக்கான வேலைகளை இவங்க செய்வாங்க. சோ இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அதிகமா குறை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்கள நம்பாதீங்க. கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொய் புகார பரப்புறது. லைக் எக்ஸாம்பிள், நம்ம செய்யாத விஷயத்த நம்ம செஞ்சதா அவங்களால ரொம்ப அழகாவே மாத்த முடியும். சோ
இந்த தவறு நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, கரெக்டா? செய்யாத தவற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கூட ஆனா நல்லவங்களாவே இருந்து அவங்க அந்த பொய் புகார பரப்புவாங்க. உங்ககிட்ட அவங்க பேசுறது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்த அடுத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க டெலிவரி பண்ணும்போது அவங்க அதை வேற மாதிரி, வேற விதத்துல, வேற கண்ணோட்டத்துல அடுத்தவங்க கிட்ட எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதுவும் நீங்க சொல்லாதத நீங்க சொன்னதா மாத்தி அவங்க என்ன பண்ணுவாங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க உங்களை பகையாக்குவாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம். சோ அவங்கள பகையாளிய ஆக்கி அவங்களோட வேலைகளை காட்டுவாங்க. சோ இந்த மாதிரி போய் புகார் பரப்புறவங்க இருக்காங்களா? ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தங்க கிட்ட சொன்னீங்கன்னா அது வேற ஒருத்தங்க மூலமா எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வருது அப்படிங்கறத ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து செய்யுங்க. சோ கெட்ட எண்ணம் கொண்ட அவங்க கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு பேட் கேரக்டர், அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஈகோ. சோ அந்த ஈகோ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்த அதை கரெக்டா செய்ய வைக்காது. நான் தான் இந்த விஷயத்தெல்லாம், ஒரு விஷயம் நடந்திருக்கு, பெஸ்டா நடந்திருக்குன்னா அது காரணம் நானா மட்டும் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம், பேட் இன்டென்ஷன்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயலை வந்து கரெக்டா செய்யறது இல்ல. குழுவா சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை அவங்க தனியா செஞ்சு அது மூலமா தோல்விதான் கிடைக்கும். சோ அது ரொம்பவே மோசமான கேரக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம், சுயநலவாதம். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு முதல்ல என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனால அவங்கள சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, அழுகுறாங்க, நிறைய பிரச்சனை வருது. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு மனசு இறக்கமே இருக்காது. அவங்களோட தேவைகளுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. சுத்தி யார் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி அவங்களுக்கு பொறுப்பே இருக்காது. சோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு மனசாட்சி இல்லாத தன்மை. ஒரு அதாவது எப்படி சொல்றதுன்னா இது வந்து ரொம்ப ஒரு சுயநலமான தன்மை. அந்த சுயநல தன்மை இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட மட்டும் நம்ம எப்பவுமே வச்சுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்டா எதையுமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவ் தாட்டோட தான் பார்ப்பாங்க. சோ எந்த விஷயத்தையும் நெகட்டிவ் தாட்டோட பாக்குறதுனால அவங்களோட தேவைகளுக்காக எப்படி நானும் அந்த யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ ஒரு விஷயத்துல ஒரு கரெக்டான ஆன்சர் பண்ணணுமா, ஆனா அவங்களுக்கு தேவையானது ஒரு நெகட்டிவ். சோ அதுக்காக அவங்க என்னன்னாலும் பேசுவாங்க, என்ன பதில்னாலும் கொடுப்பாங்க. ஓகேவா? அதே சமயத்துல ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ வந்து ஃபேமிலி சைட்ல இருந்து மட்டும் கிடையாது, சுத்தி இருக்கிற ஒரு பொதுமக்களாவே இருந்தாலும் சரி, அந்த சமூக நலத்தோட பாக்குறக்குள்ள கேரக்டர் அவங்க கிட்ட இருக்காது. யார் அழுதானோ, யார் கஷ்டப்பட்டானோ அதை பத்தி யோசிக்கிற அந்த மனநலம் அவங்களுக்கு வராது. அவங்க சுயநலமா தான் பார்ப்பாங்க. மோஸ்டா சிம்பிளா சொல்றேன், உங்ககிட்ட இருக்கிற சில கேரக்டர்ல இந்த சுயநலமா இருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். தினமும் நம்ம கூட டிராவல் பண்றவங்களா இருப்பாங்க. ஆபீஸ்ல ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட ஒரு விஷயம் இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு கொடுத்தல் வாங்கல், அன்பை பரிமாறிக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம அவங்களோட டெய்லி டிராவல் பண்ண முடியும். தன்னோட தேவைக்காக நம்ம அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக இல்லாதது பொல்லாதது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, நம்மளோட கேரக்டரை ரொம்ப பேட் இம்ப்ரெஷனா அவங்க மாத்திப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பேடா மாத்திட்டு அவங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர்ற மாதிரி, ஒரு ராஜாவா இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாமே அவங்க செஞ்சுக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிறாங்கிறதுனால அவங்க என்னைக்குமே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. சோ இப்படி பண்ணா அவங்களுக்கு குட் நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களும் அந்த மாதிரி என்னைக்குமே அந்த தவறை செஞ்சிடாதீங்க. தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தங்க நம்மள அழ வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கான டைம் வரும்போது அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழுவாங்க. அதை நாம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்க போய் அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், அவன் இப்படி செஞ்சுட்டா நான் அவனுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. நீங்க மனசு வருத்தப்பட்டாலே போதும், அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அது நிச்சயமா கிடைக்கும். கடவுள் அதுக்கான எழுதப்பட்டிருப்பாங்க. சோ உங்களோட கேரக்டர் எப்பவுமே குட்டாவே இருக்கணும். சுத்தி எவ்வளவு பேர் எவ்வளவு பேட் கேரக்டரா இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி பொறாமை எண்ணம், நம்ம முன்னேறவே கூடாதுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பேசுறாங்க, நிறைய விஷயங்களை செய்யறாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம வெளியில வந்து நம்மளோட நல்ல எண்ணங்களை மட்டும்தான் இந்த உலகத்துக்கு நாம கொடுக்கணும். மீண்டும் ஒரு அழகான பதிவோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.